Hi friends, this video is sponsored by Buy More e-shopping mobile app. இந்த மொபைல் ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பை மோடுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் அது மூலிமா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நரமுடி கருப்பாக முடி உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அவுரி இலை, கறிவேப்பிலை, 3 நெல்லிக்காயை சின்னதாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெந்தயம், செம்பருத்தி இலை ஒரு 5-6 இலை நம்ம எடுத்திருக்கோம். மருதாணி, செம்பருத்தி பூ ஒரு 5-6 பூ எடுத்திருக்கேன். அப்புறம் வேப்பிலை, இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து அதை ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. சும்மா கொஞ்சமாக அது நல்லா அரைப்படுற அளவுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அடித்து எடுத்துக்கிடுவோம். இதை நம்ம எண்ணெயில் காய்ச்சி ஆறின பிறகு வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம ஒயிட் ஹேர்லாம் ப்ரௌன் கலரில் சேஞ்சஸ் ஆகும். அது 1 வீக்லேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும். அப்புறம் 1 மந்த்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இது நல்லாவே இந்த மிக்ஸ் போட்டு நம்ம ஆயில் ரெடி பண்ணி தேய்க்கிறதுனால நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஒரு 1 லிட்ரு எண்ணெய்க்காக தான் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு எல்லாம் வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மற்ற அவுரி இலை, மருதாணி இலை இதெல்லாமே இந்த இலை ஐட்டங்கள்லாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு வடைச்சட்டி, நல்ல சுத்தமான வடைச்சட்டி எடுத்து அதில் நம்ம 1 லிட்ரு எண்ணெயை ஊற்றி நம்ம அடித்து வச்ச பேஸ்ட்டை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் அந்த பேஸ்ட்டை கலக்கி விட்டு நல்லா தீயில வச்சு நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. முறையெல்லாம் கம்மியான பிறகு நம்ம எண்ணெயுடைய கலரும் நல்லா சேஞ்சஸ் ஆன பிறகு நல்லா க்ரீன் கலரில் சேஞ்சஸ் ஆகிரும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணி நல்லா கலர் சேஞ்சஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டு கூட நம்ம வடிகட்டிக்கலாம். தேங்க்யூ.